பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துதல் 3:15 உன் கிரிகைகளை நான் அறிந்திருக்கிறேன், குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் 3 விதமாக இங்கே நாம் பிரிக்க போகிறோம். முதலில் குளிரான தண்ணீர், இரண்டாவது சூடான தண்ணீர், மூன்றாவது வெதுவெதுப்பான தண்ணீர். கோல்டு வாட்டர், வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர் என்று நாம் பிரிக்க போகிறோம். இங்கே கோல்டு வாட்டர், அதாவது குளிர்ந்த தண்ணீர். இந்த குளிர்ந்த தண்ணீர் உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் வேணுமானாலும் அந்த குளிர்ந்த தண்ணீரில் வாழ முடியும். பெரிய ஜீவராசிகளிலிருந்து சிறிய கிருமிகளான ஜீவராசிகள் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற உலகம் என்னும் இந்த குளிர்ந்த தண்ணீருக்குள்ள யார் வேணுமானாலும் வாழ முடியும். இதில் நம்ம பார்க்குமானால் இந்த குளிர்ந்த தண்ணீர் தாகத்தை தீர்க்கக்கூடியதாகவும், நாம் அதை குளிக்கும் பொழுது புத்துணர்ச்சியை தரக்கூடியதாகவும் திருப்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாவம் என்பது அப்பேற்பட்டதாக இருக்கிறது, தாகம் உடையதாக இருக்கிறது. அதை குடிக்க வேண்டும் என்பதற்காக தாகம் தணியக்கூடியதாய் அதற்குள்ள நாம் வாழும் பொழுது நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை, புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் தான் இந்த உலகத்தில் இந்த குளிர்ந்த தண்ணீரை பாவத்தோட ஒப்பிடப்படுகிறது. இதில் எந்த ஜீவராசி வேணுமானாலும், யார் வேணாலும், எப்படி வேணாலும் வாழ முடியும் என்று. ஆனால் சுட தண்ணீர், சூடான ஒரு காரியத்தில் நாம் பார்ப்போமானால் அதில் ஜீவராசிகள் வாழ முடியாது. எந்த ஒரு ஜீவராசியும் சூடுல வாழ முடியாது, எல்லாம் செத்து போகக்கூடியதா இருக்கும். இந்த ஜீவராசிகள் அதில் ஒன்றை கூட நம்மால் காண முடியாது. ஏனென்றால் அது சூடாக இருக்கிறது. இது பரிசுத்த வாழ்க்கைக்கும் தேவனுடன் வாழ்கிற நிலையான வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இங்கே நிலையான வாழ்க்கை என்பது தேவனுக்குள் மாத்திரம்தான் உண்டு. அங்கே பாவம் அதில் உள்ளே நுழைய முடியாது. பாவம் என்னும் ஆசை என்னும் இந்த பாவங்கள் ஒன்று கூட இந்த சுட தண்ணீருக்குள்ள ஜீவிக்க முடியாது என்பதுதான் இங்கே உண்மை. அதனால்தான் இந்த குளிர்ந்த தண்ணீர் அது தாகத்தை தீர்க்கக்கூடியதாகவும், புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும், ருசியை உருவாக்கக்கூடியதாகவும், அது தனக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் இந்த உலகத்தின் வேண்டாத ஆசைகள் என்னும் பாவம் நம்மில் நிறைவேறுகின்ற பொழுது நமக்கு மனதுக்குள்ளே ஒரு இன்ப மயக்கம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த குளிர்ந்த தண்ணீரிலே இத்தனை விதமான பாவங்களை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இரண்டாவது பார்க்க போனோமானால் சூடான தண்ணீர், சுட தண்ணீர். இந்த தண்ணிக்கு இது அப்படியே ஆப்போசிட். இதில் வாழவே முடியாது. எந்த ஒரு உயிர் ஜீவராசிகளும் இதில் வாழ முடியாது. எந்த பாவமும் இதை அணுக முடியாது. இதற்குள்ள பாவத்தை நுழைக்கவே முடியாது. இது அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையை இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கப்படுகிறது. நாம் இங்கே வெதுவெதுப்பான காரியத்தை பார்க்கிறோம். வெதுவெதுப்பான காரியம் என்பது என்ன? குளிர்ந்த தண்ணீரையும் சூடான தண்ணீரையும் சேர்த்து கலந்து வைக்கக்கூடியதுதான் வெதுவெதுப்பு. இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் ருசியை கொடுக்கக்கூடியதும் அல்ல, பயனுள்ளதும் அல்ல. இது ஒரு மருந்தாகவும் பயன்படுவதில்லை. இது அரை மனம் உள்ளவர்களை சொல்லக்கூடியது. உலகத்தில் கொஞ்ச நாட்களும் தேவனுக்குள் கொஞ்ச நாட்களும் வாழக்கூடிய லூக்வார்ம் வாட்டருக்கு இது ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார்கள். இது மிகவும் டேஞ்சரான ஒரு கேரக்டர். பார்த்தோமானால் மதில் மேல் பூனை என்று சொல்வார்கள். அது எந்த சைடு குதிக்கும்? இது ஆபத்தான ஒரு கேரக்டர். உறுதி இல்லாத மனநிலை. அவர்கள் எந்த சைடு போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இல்லாதவர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். இதுக்குள்ள தண்ணியை மிக்ஸ் பண்ணும் பொழுது, கோல்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணும் பொழுது அதில் சில ஜீவராசிகள் மரித்து போகும், சிலது அதில் உயிர் வாழ முடியும். அதே போலதான் உலகத்தையும் தேவனையும் நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள உலக காரியமும் கொஞ்சம் நமக்கே தெரியாமல் பாவங்கள் உயிர் வாழக்கூடியது. அதனால் இது தேவனுக்கு அருவருப்பான காரியமா இருக்கிறது. தேவன் இவர்களை வாந்தி பண்ணி போடுகிறேன் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதற்காக தான் ஒரு வேலைக்காரன் 2 எஜமானனுக்கு சேவை செய்ய முடியாது.
ஒருவனை நேசித்து ஒருவனை அலட்சியம் செய்யக்கூடியவனாய் இருப்பான். ஒருவன் மேல் பற்றுள்ளவனாய் இன்னொருத்தனை பற்றற்றவனாய் இருப்பான். அப்போ இந்த லூக்வார்ம் வாட்டர், மெதுவெதுப்பானவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையை இருப்பார்கள் என்றால், உலகத்தையும் தேவனையும் சேர்த்து கொள்ளும் பொழுது தேவன் இடத்திலே ஆகிலும் உலக இடத்திலே ஆகிலும் அவர்கள் எங்கே ஆகிலும் நிலையாய் இல்லாமல் அறையும் குறையும் மனநிலை உடையவர்களாய் இருப்பார்கள். இவர்களை தேவன் வாந்தி பண்ணி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் இங்கே பார்ப்போம், சூடான தண்ணீர், ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் என்பது தேவனுக்குள் விசுவாசமாய் நம்பிக்கையாய் இறுதி வரை நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை இங்கே சுட்டி காட்டுகிறது. ஹாட் என்பது தேவனுடைய அபிஷேகம் ஒருவரில் இருக்குமானால் அவர்கள் பாவம் என்னும் இந்த குளிர் தண்ணீர் அதில் சேராமல் அதில் எந்த ஒரு ஜீவராசியும் உயிர் வாழ அனுமதிப்பதில்லை, சேர்த்து கொள்வதும் இல்லை, கெட்ட குணங்கள் சேருவதில்லை என்று சொல்லப்படுகிறது. நாம் இங்கே குளிர் தண்ணீர் பார்த்தோமானால் இது அப்படியே ஆப்போசிட். இதை யார் வேணாலும் இந்த தண்ணீரை தொடலாம், காலை வைக்கலாம், நீச்சல் அடிக்கலாம், குடிக்கலாம், எழும்பலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உலக பாவம் என்னும் இந்த குளிர்ந்த நீருக்குள்ள யார் வேணாலும், எந்த ஜீவராசிகள் ஒன்னாலும், எத்தனை பாவங்கள் ஒன்னாலும் இதுக்குள்ள வாழ முடியும். அதனால்தான் வேண்டாத உலக ஆசைகள் என்னும் பாவமும் இதுக்குள்ள ஜீவராசியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவது நாம் பார்ப்போமானால் லூக்வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீர். இது இரு மனம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மனம் உறுதி அற்ற நிலையில் இருப்பார்கள். நிலையான மனத்தை உடையவர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்களை நம்பக்கூடியவர்களாய் இவர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்கள் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று வழக்கத்தில் சொல்லை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இவர்களுடைய நிலை எப்பொழுதுமே ஒரே நிலையாய் இருக்காது. இவர்கள் எப்பொழுது மாறுவார்கள் என்று யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த லூக்வார்ம் வாட்டரை போல மனநிலை உடையவர்களை தேவன் அருவருக்கிறார், வாந்தி பண்ணி போடுகிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். இங்கே வெதுவெதுப்பு, இந்த லூக்வார்ம் வாட்டர் என்று சொல்லக்கூடிய சுபாவம் அவர்கள் உறுதியான மனநிலை உடையவர்கள் அல்ல. இவர்கள் உலகத்தில் கொஞ்ச நாட்கள் வாழ்வார்கள். அவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, பண்டிகை காலங்கள் வரும்பொழுது தேவ சமூகத்தில் ஓடி வருவார்கள். அவர்கள் சுயநலத்துடன் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாவத்தை ருசிக்கும் பொழுது உலகத்துக்கு ஓடி போய் விடுவார்கள். அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது தேவனிடத்தில் ஓடி வருவார்கள் தேவைக்காக. அங்கே இயேசு சுவாமி மலைகளின் மேலே போகும்பொழுது அவர்களின் தேவைகளுக்காக ஓடி போனார்கள் அல்ல, அது போல போய் திரும்பி வரக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். தேவன் இவர்களை வெறுத்து தள்ளுகிறேன் என்று அதே ரெவலேஷன்ல 3:16 நான் சொல்லுகிறேன், நான் வாந்தி பண்ணுகிறேன் இவர்களை என்று. இப்பேற்பட்ட இருமனம் உடையவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நிலைத்திருக்க வேணுமானால் தேவனுள் விசுவாசமாய் அன்புள்ளவனாய் இறுதி வரை அவருக்குள்ள தரித்திருந்து விட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், தினமும் வேதம் வாசிப்பவர்களாகவும், வாரத்தில் ஆலயத்திற்கு செல்ல வரக்கூடியவர்களாகவும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பது, இதுதான் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிற இந்த ஹாட் வாட்டரை போன்றது. இங்கே பாவம் உள்ள நுழையவே முடியாது. அதனால்தான் குளிர்ந்த தண்ணீருக்குள் தாகத்தை தீர்க்கக்கூடியதும், ருசியை கொடுக்கக்கூடியதும், புத்துணர்ச்சி தரக்கூடியதும், அது உடல் சூட்டை தணிக்கக்கூடியதுமாய் இருக்கிறது. அதே போலதான் வேண்டாத ஆசைகள் என்னும் பாவம் நம்மில் நிறைவேறும் போது உள் மனதிற்குள்ளர இன்ப மயக்கத்தையும், வெளிப்புற சந்தோஷத்தையும், பெருமை உணர்ச்சியும், அளவில்லாத மகிழ்ச்சியும், திருப்தியும் தரக்கூடியதா இருக்கிறது. இது தற்காலிகமானது, இது நிலையானதே அல்ல. அதனால் நிலையான தேவனுக்குள் நிலைத்திருப்போமானால் தேவ சமாதானமும் சந்தோஷமும், தேவனுடைய வல்லமையையும் அவருடைய நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நாம் தரித்திருப்பது நம்முடைய முக்கிய பங்காக இருக்கிறது. தேவன்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட கூட மாத்திரமே இருப்பதாக. ஆமேன்.